Dear parents, so welcome all of you, Chem Solutions NEET Academy, Trichy. So I got immense pleasure to stand in front of you. This is the first parents teachers meeting for NEET repeaters. So really happy to see all of you. So ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். And also Chem Solutions teachers, so எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிக்கிறேன். So இந்த மீட்டிங் வந்து மெயினா எதுக்காகனா நம்மளோட Chem Solutions ஓட அப்கமிங் பிளான் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம். இப்போ நீட் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அருமையான ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி ஸோ அதற்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. தே ஆர் நாட் ஸ்கூல் கிட்ஸ், அவங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நாங்க அவங்கள ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாகவும் பார்க்கறது கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் அவங்கள நாங்க பார்க்கறது கிடையாது. அவங்கள நாங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக, ஒரு கோலுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் இந்த கோல் இருக்காது, எல்லாத்துக்கும் இந்த கோல் இருக்காது. ஏன்னா இந்த ஏஜ்ல ஒரு கோலோட நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோலோட 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி பல ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி பல வழிகளை தாங்கி அவங்க வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா அவங்கள நம்ம டாக்டர் ஆக்குறதுக்கு சோ நம்ம என்ன பண்ண முடியுமோ சோ அதுக்கான அப்கமிங் பிளான். ஏன்னா நம்ம வந்து ஸ்கெடியூல் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே முன்னாடியே பக்கா பிளானிங்கா கொண்டுட்டு போனா மட்டும்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ அதற்கான மீட்டிங் தான் இது. நாங்க என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், அதை பத்தி தான் இங்க நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். 2012 so after completed my MPhil, ஆக்சுவலா நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி, எம்ஃபில் எல்லாமே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல முடிச்சுட்டு பிஎட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாளையம் கோட்டையில இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே அது ஒரு நம்பர் 1 இன்ஸ்டிடியூட், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்க பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால நான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்றேன். 2012 ஸ்டார்ட் பண்ண இந்த இன்ஸ்டிடியூட் அரௌண்ட் ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூட் தான். நான் எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் லைக் நெட், செட், கேட் எல்லா எக்ஸாம் முடிச்சிருக்கேன். ஐ எம் எலிஜிபிள் டு ஒர்க் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் காலேஜ். ஸோ பட் இதுல எனக்கு பேஷன் டீச்சிங்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுல உண்மையுமே ஒரு பேஷன் இருந்தாலும் ஒரு தைரியத்தோட ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இந்த கெம் சொல்யூஷன்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியோட தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன், அதனாலதான் கெம் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் கொண்டுட்டு வந்தது. ஸோ 2012 ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி போயிருக்காங்க. ஏன்னா 2012 இருந்து 2023 வரைக்குமே we are doing classes for current batch, repeaters பண்ணல. current batch அப்படின்னா 11th 12th படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களை என்ஐடி அனுப்புறது. கரண்ட்ல 12th முடிச்சோட என்ஐடி, 12th முடிச்சோட நீட் எக்ஸாம் மூலமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனுப்புறது. அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல் டைப் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். So அதுல more than 50 students got seat in NITs and IITs from regular batch, not repeater batch, regular batch. And more than 40 students have got seats in various government medical college and aided college through NEET exam from regular batch, not repeater batch. இது 2023 வரைக்கும். எப்ப 16 ல இருந்து 2023 வரைக்கும் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் வந்து அனுப்பியிருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 6-7 ஸ்டூடெண்ட் போவாங்க நீட் எக்ஸாம்ல. ஏன்னா ஸ்கூல் டைப் நம்ம பண்ணியிருந்தோம். 2017, 18, 19 our students got district rank in JEE mains. district rank எடுத்தாங்க. district first, district second இதெல்லாம் JEE ல பண்ணோம். சோ அங்க பின்னாடி ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். ஆக்சுவலா ப்ளீஸ் ஸ்டாண்ட், அப்துல் ராஃப். அவன் ஐஐடில படிச்சிட்டு இருக்கான், எங்களோட ஸ்டூடெண்ட் தான். அவன் வந்து கரண்ட் பேட்ச்ல கிளியர் பண்ணி JEE கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் ஐஐடி அட்வான்ஸ்ட் கிளியர் பண்ணி ஐஐடில படிச்சிட்டு இருக்கு. ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க், ப்ராப்பரான ஒரு கோச்சிங் இருந்தா நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். கைடன்ஸ் வேணும், ஹார்ட் ஒர்க், ப்ராப்பரான கோச்சிங். இப்ப இந்த we have tie up
வித் சென்ட் ஜேம்ஸ் அகாடமின்னு ஒரு ஸ்கூல்ல டைப், சம்மர் சீனியர் செகண்டரி ஸ்கூல், ஆர்ச்சர்ட் ஸ்கூல், இதெல்லாம் ஸ்கூல் டைப் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் பண்றோம், பிளஸ் ரிப்பீட்டர்ஸ் ரெண்டுமே பண்றோம். Y1 has to join Chem Solutions. அப்படி என்ன ஸ்பெஷலா இங்க பண்றோம் Chem Solutionsல? We are equipped with experienced faculty. இந்த நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி தான் பண்றோம். ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்ல டீச் பண்றோம். தமிழ்ல நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். சின்ன கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். சோ தமிழ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம சிபிஎஸ்இ சிலபஸ் தான் டீச் பண்றோம், பட் அந்த டேர்ம் தான் இங்கிலீஷ்ல இருக்குமே தவிர நம்ம சொல்றது எல்லாமே தமிழ் அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கிளியரா புரியும். சோ அதுதான் இங்க மெயின். நம்ம இன்ஸ்டிடியூட்ல மெயின் தமிழ் ஃபேக்கல்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜபிள் ஃபேக்கல்டி எல்லாமே. இப்போ பிசிக்ஸ் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் மன்சூர் சார், சார் தான் டாக்டர் மன்சூர் சார். ஸோ அவங்க வந்து நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணோம். ஸோ நவ் ஃபுல் டைம் ஃபேக்கல்டி இன் கெம் சொல்யூஷன்ஸ். ஸோ அது மாதிரி சார் சுகுமார் சார் அவர் பிசிக்ஸ் சாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்எஸ்சி எம்ஃபில் பிசிக்ஸ்ல முடிச்சிருக்காங்க. அது மாதிரி பயாலஜி மிஸ்டர் எலின் சார், சாருமே எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. சாரு பயாலஜி மேம் அவங்க டாக்டர் சுகந்தி மேம், அவங்க டாக்டரேட் முடிச்சிருக்காங்க, பிளஸ் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பயாலஜில செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சோ மிஸ்டர் விக்னேஷ் சார் கெமிஸ்ட்ரி, அவர் சாரு கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, அவரும் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காரு. சோ மிஸ்டர் சாதிக் சார், எனக்கு வந்து ஒரு தூணா இருக்குது, நமக்கு பேக் போனா இருக்குது சாதிக் சார் தான். ஆக்சுவலா ஒரு மேத்ஸ் சார், ஜமால் ப்ரொஃபஸரா இருந்தவர். அவர் வந்து என் கூட இருந்து எல்லாத்துக்குமே இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது என்னால மட்டும் முடியாது, அந்த டீம் ஒர்க் தான். எல்லா விதத்திலையும் எனக்கு இருந்து ஹெல்ப் பண்றது சாதிக் சார். அவர் நீட் ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் எடுக்கல, பட் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்குவாரு. எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு, முடியாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, முடிச்சுட்டு தான் வேலையை பார்ப்பார், அப்படி ஒர்க் பண்ணுவார். சோ இதான் எங்க டீம். சோ அதான் அந்த பாயிண்ட். செகண்ட் ஒன், the coaching begins from basic concepts. The foundation ஒன்று சொல்றாங்க, the NEET foundation, JEE foundation, அதெல்லாம் தேவையே கிடையாது. JEE foundation தேவை கிடையாது, NEET foundation தேவை கிடையாது. 11th and 12th படிச்சா கிளியர் பண்ணலாம், 10th வரைக்கும் ஃபவுண்டேஷனே தேவையில்லை. சோ அந்த இதை வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஸ்கூல் படிக்கிற வரை 10th வரையும் சிபிஎஸ்இ புக்ல அவ்வளவு படிச்சா போதும். சார் 11th 12th சிபிஎஸ்இ புக் தான், பட் அதுல வரக்கூடிய அந்த கான்செப்ட கிளியரா புரிஞ்சுக்கணும், கிளியரா புரிதலோட படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்ப வரக்கூடிய மெயினா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, ஃபுல்லா மெமரி பண்ணுவாங்க, சோ மனப்பாடம் பண்ணுவாங்க, அப்படிதான் பழகி இருப்பாங்க. புதுசா வந்து அவங்க செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சோ அந்த ஒரு இது இருக்கு. சோ அதுக்குதான் நாங்க என்ன பண்றோம், பேசிக்ல கொண்டு போறோம். இப்ப கெமிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா கார்பன் வேலன்சில இருந்து ஆரம்பிக்கிறோம். கார்பன் வேலன்சி 4 அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், இது சர்வசாதாரண விஷயம் இல்ல, இது எல்லாரும் பண்றது கிடையாது. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இத பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ரியலி we started classes with basic concepts. ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து கொண்டு போறோம், ரொம்ப ரொம்ப பேசிக். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதெல்லாம் சொல்லிதான் கொண்டு போறோம். செப்பரேட் ஒர்க் ஷீட் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ண. முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது மற்ற இடத்துல பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இது அவ்வளவு ஈஸி கிடையாது. டெய்லி கொஸ்டின் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும்.
பேருக்கு வைக்கிறது கிடையாது, குவாலிட்டி கொஸ்டின் கொடுக்குறோம். டெய்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி டெய்லி கொடுக்குறோம் கொஸ்டின்ஸ். அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதை டெய்லி அன்னைக்கே கரெக்ஷன் பண்ணி அன்னைக்கே மார்க் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில கொடுத்து அன்னைக்கே கொஸ்டின் டிஸ்கஷன், டெய்லி டெஸ்ட். சார் அவங்க டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் மேல உள்ள பயமே போயிடும். டெஸ்ட் மேல உள்ள பயம் போயிடும். சோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்துல யூஸ் பண்றாங்கன்ற பொறுத்தா இருக்கு. அதுக்கு நாங்க மோட்டிவேட் பண்றோம். அதை மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க சொல்லி சொல்றோம். டெய்லி டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன். எக்ஸாம் ஃபியரே இருக்காது. டெய்லி படிப்பாங்க, இல்லைன்னா படிக்க மாட்டாங்க. என்னன்னா அவங்க ஒரு மோட்டிவேஷனோட கோலோட வந்திருந்தாலும், கோலோட எய்மோட வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். படிக்காம விட்டுருவாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம். டெய்லி டெஸ்ட் வைக்கும்போது ஐயோ நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, படிக்கணும்ட்டு டெய்லி படிப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி எவ்ரி வீக் இன்ன வரைக்கும் ஒரு டெய்லி டெஸ்ட் கூட கேன்சல் ஆனது கிடையாது, ஒரு குமுலேட்டிவ் கூட கேன்சல் ஆனது கிடையாது. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நாங்க ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். அன்னைக்கு கூட டெய்லி டெஸ்ட் வச்சோம். சோ எவ்ரி மண்டே ஆஃப் த வீக் வி கண்டக்ட் குமுலேட்டிவ்னா அது 720 கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி டெஸ்ட் அது என்னன்ற டீடைல்லாம் பின்னாடி சொல்லுவேன். அடுத்து மானிட்டர் ஸ்கோரிங் ப்ரோக்ரஷன் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேட் them to improve their score. மார்க்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடும். அந்த மார்க் எழுத டெய்லி டெஸ்ட் மார்க்கும் வரும், குமுலேட்டிவ் டெஸ்ட் மார்க்கும் பேரண்ட்ஸுக்கு அனுப்பிடுவோம். ஸோ எல்லா மார்க்கையுமே நாங்க சென்ட் பண்ணிடுவோம். அது பர்ஃபெக்டா எல்லாருக்கும் வந்துடும். ஓகே, குட். லாஸ்ட் இயர் ரிசல்ட், அதாவது நான் தான் சொன்னேன் 2023 வரைக்கும் நம்ம கெம் சொல்யூஷன்ஸ்ல ரிப்பீட்டர்னு ஒண்ணு பண்ணல. ஆக்சுவலா நான் பல டைம் யோசிச்சது உண்டு, ஏன் நம்மளால ரிப்பீட்டர் பண்ண முடியாது, இவ்வளவு பக்கா டீம் வச்சிருக்கோமே, கரண்ட் பேட்ச்ல ரிசல்ட் கொடுக்குறோம், கரண்ட் பேட்ச்ல எம்எம்சி எல்லாம் போயிருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ்ங்கிறது அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா அவங்க கோலோட வருவாங்க. கரண்ட் பேட்ச் அப்படி கிடையாது. போர்டு பிரஷர், பிராக்டிகல் பிரஷர், டென்ஷன், அவங்களுக்கு பெரிய கோல் இருக்காது கம்பேர் வித் நீட் ரிப்பீட்டர்ஸ். ஆனா அவங்கள வச்சே ரிசல்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோட மிகப்பெரிய எய்ம், இது எப்படியாவது பண்ணணும். பட் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், பட் அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கணும். அந்த மொமெண்டம் எனக்கு 2023 தான் கிடைச்சது. ஆனா 19ல நான் பிளான் பண்ணேன், கொரோனா வந்துச்சு, அப்படியே போச்சு. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் கூட ஆன்லைன் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது. சோ அதனால 2023ல ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஆர்டர். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ரிசல்ட் கொடுப்போம், எங்களை நம்பி வரணுமே. ஏன்னா நாங்க ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு ரிசல்ட், நிறைய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண கிடையாது, கரண்ட் பேட்ச்ல தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கிடையில 16ல இருந்து நிறைய இன்ஸ்டிடியூட், நிறைய ரிப்பீட்டர்ஸ் அப்பையிலேருந்தே பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விதமா இருந்தாங்க. பட் நாங்க 2023ல ஸ்டார்ட் பண்ணும்போது பயம் இல்ல, ஜெயிச்சணும்ன்ற அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எங்களோட குவாலிட்டி இருந்தது, கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. சோ ஆரம்பிச்சோம் 2023ல. we started with only 33 students, 33 பேர் தான் 2023ல. ஃபர்ஸ்ட் மார்க் 695. அந்த பையன் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், ஜசாய் மெல்வின் சொல்லிட்டு ஸ்டேட் போர்டுல போர்டு எக்ஸாம்ல he got 532 மார்க்ஸ், வெறும் 532 மார்க் போர்டு எக்ஸாம்ல. அவனோட ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க், அவனோட எஃபர்ட், எங்களோட என்கரேஜ்மெண்ட் எல்லாமே இந்த மார்க் 670. ஸோ அதுக்கப்புறம் 600க்கு மேலேயே ஒரு 14 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இது 2023ல நடந்தது. ஏன்னா 2023லயும் நாங்க டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம், குமுலேட்டிவ் டெஸ்ட்,
இதை விடவே இல்லை. அதான் மெயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2023ல உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட இஷ்யூஸ். 2024 நீட் எக்ஸாம் ஏகப்பட்ட பிரச்சனை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி ஒரு சிச்சுவேஷன். அதர் ஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. சோ அப்படி இருந்து 2 எம்எம்சி, சும்மா இல்ல 33 ஸ்டூடெண்ட்ல 2 எம்எம்சி. சோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நாங்க எங்களோட எஃபர்ட்ங்கிறது, நாங்க வந்து ஜஸ்ட் அவங்க மோட்டிவேட் பண்றோம், சொல்லி கொடுக்குறோம். மார்க் எடுக்கிறது அவங்க கைதான், இந்த கிரெடிட் ஃபுல்லா அவங்களுக்கு தான். சோ ஜெசால் மெல்வின் எம்எம்சி சென்னை, அதினா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை, நிகாரிகா எம்எம்சி சென்னை. சோ எம்எம்சில 2, சென்னையிலே 3 மெடிக்கல் காலேஜ். அதுக்கப்புறம் ராம் பிரசாத் மதுரை மெடிக்கல் காலேஜ், சகினா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், அப்சனா கரூர் மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். பெரிய காம்படிஷன். சோ ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட், நாங்க எங்களோட வேலையை ப்ராப்பரா பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட். ஜெயஸ்ரீ புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், சஃபிகா அரியலூர் மெடிக்கல் காலேஜ், நிஷாந்தினி புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், திவ்யா ஜனனி நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். சோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். சபரிநாதன் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கடலூர், இவங்கெல்லாம் கவர்மெண்ட். இந்த பொண்ணு கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எய்டட் பிஎஸ்பிங்கிறது எய்டட், அதுல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் தான் அவங்க கேட்டகரிக்கு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஃபீஸ், ஆனா ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் தான். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஆக்சுவலா கவர்மெண்ட் சீட் மாதிரி தான், இதுவும் கவர்மெண்ட் சீட் தான். சோ இதுல இருந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட்னா அந்த 6 to 7 lakhs அந்த ரேஞ்ச். அது ஒரு சில காலேஜ்ல அதுக்கு மேல மாறும். இது நல்ல காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ். she got 605 யோஷிகா. ஆனா லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் தான், பட் கவர்மெண்ட் கிடைக்க வேண்டியது அன்பார்ச்சுனேட்லி கிடைச்சிருக்கு. பட் she deserved lot. இந்த பொண்ணை பத்தி நான் பேசியே ஆகணும். ஆக்சுவலி ரியலி வந்து நல்ல ஸ்டடி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், டாப்பர்ஸா எதிர்பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட். எக்ஸாம் முன்னாடி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ அந்த ஒரு ரீசனால சோ நல்ல ஒரு இதுதான், கிரேட் அச்சீவ்மெண்ட். சோ நல்ல காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். அப்படி இருந்து 605 எடுத்திருக்காங்க. உடம்பு சரியில்லாம எக்ஸாம் எழுதி 605. ஆதில் இவங்க 600 மேலதான். ஆதிலும் 600 இதோட மார்க் பார்த்திருப்பீங்க. ஆதி பராசக்தி, ரணில் தனலட்சுமி, கணேஷ் ரத்னம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், ஹரிஹர சுதன் பிஎஸ்பி, தேவபாலா ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ், சஞ்சனா தனலட்சுமி சீனிவாசன், யோகேஸ்வர் சிவராஜ் சித்தா. இந்த பையன் சித்தாவுக்கு போனா அவரோட எய்மே சித்தா போறதுதான். அவன் வர்றப்பே சொல்லிட்டான், சார் நான் சித்தா தான் போகணும். ஏன்டா? இல்ல சார் எங்க அப்பாவும் தான், நிறைய ரீசன் சொல்லலாம். சரி ஓகே, அவன் அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டான். ஓகே, இப்ப நம்ம ப்ரோக்ராமுக்கு வர போறோம். நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024 2025. சோ இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 138 138 number of daily practice test, 160 marks have been conducted. 138 எக்ஸாம். அப்பனா நம்ம இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சு 138 நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. ஏன்னா போர்ஷன் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே குட். இதுல 27 cumulative test, 720 சார், இது வந்து 160 அப்படின்னா பிசிக்ஸ்ல 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 10, பாட்னி 10, சுவாலஜி 10. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அப்ப ஒரு பேப்பருக்கு 4 மார்க், 40 மார்க்.
40 into 4 160. 160 மார்க் கண்டக்ட் பண்றோம். சும்மா இல்ல, 10 கொஸ்டின் அவங்க பண்ணணும். ஒண்ணு தப்பு பண்ணக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டெய்லி டெஸ்ட் அவ்வளவு முக்கியம். நான் குமுலேட்டிவ் விட இதுதான் இம்பார்ட்டன்டா பாக்குறேன், 720 விட. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அந்த பேசிக் தெரியணும். இதான் நான் மெயினா பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த 720ல மார்க் வரணும்னா எதுல வரணும்? குமுலேட்டிவ். அந்த வீக்ல மண்டே குமுலேட்டிவ் நடக்குது. டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அந்த நடக்கிற அந்த டெய்லி டெஸ்ட் தான் மண்டே குமுலேட்டிவ். அப்ப டெய்லி டெஸ்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா this will be very very easy. எது? குமுலேட்டிவ். ஓகே, ரொம்ப முக்கியம் சார். சார் இங்க வந்து நாங்க டெஸ்ட கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு டெஸ்ட்ங்கிறது இங்க கட் ஆகாது சார். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும், பர்சனலா என்ன ஒர்க் இருந்தாலும், பர்சனலா எங்களுக்கு பெரிய வேலை இருக்கு அப்படின்னாலும் எப்படியும் நடக்கும். எல்லாருக்கும் வேலை இருக்கும், வேலை இருக்குன்னு போயிட மாட்டோம். இது நடக்கும். டெய்லி டெஸ்ட் நடந்தே தீரும். அதே மாதிரி குமுலேட்டிவ் நடக்கும். செப்பரேட் ரிவிஷன் கிளாஸ் have been conducted in the evening. லேட் கமர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு போர்ஷன் முடிச்சு கொடுத்தோம். லேட்டா வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5:30 to 7:30 எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு போர்ஷன் இந்த முடிய போகுது கண்டக்ட் பண்ணிட்டோம். முடிச்சு ஆல்மோஸ்ட் அதை எடுத்துட்டு இருக்கோம். அதாவது லேட்டா வந்தவங்களுக்கு பழசெல்லாம் எடுக்க மாட்டோம்லாம் சொல்லல, எடுத்து கொடுத்தோம். முடிக்க போறோம், அதே முடிக்க போறோம். கரெக்டா இன்னும் ஒரு 15 டேஸ்ல முடிஞ்சிடும். இத பாருங்க, இது வந்து நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட். இதுல ஸ்டூடெண்ட் ஏ நான் எடுத்திருக்கேன், நேம் மென்ஷன் பண்ணல. ஸ்டூடெண்ட் ஏ அவன் எடுத்திருக்க டெஸ்ட் பாருங்க, 27 எழுதிட்டான். இது வந்து மேபி பாய் ஆர் கேர்ளா இருக்கலாம். பாருங்க, 690 செகண்ட் ரேங்க். குமுலேட்டிவ்ல 700 ஃபர்ஸ்ட் ரேங்க், 705, 680, 695, 690, பாருங்க ஆவரேஜ் பாருங்க, 665, 660, 685, 670, 686. இங்க பாருங்க ஆவரேஜ் 680. இதுதான் மெயினா நாங்க ஃபாலோ பண்றோம். இந்த மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம், டிவைட் பை 27 போடுவோம், ஆவரேஜ் வந்துடும். சார் கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஒரு ஸ்டூடெண்ட் 600 எடுக்கிறார் ஒரு டெஸ்ட்ல 500 எடுக்கிறார். நம்ம பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம் 600 எடுத்துட்டான் வந்துரும் 600, அடுத்து 500, அடுத்த டெஸ்ட்ல 400, 600 பிளஸ் 500, 1100 பிளஸ் 4, 1500 டிவைட் பை 3, 500 தான் வருது. 500 தான் வருது. மேபி அந்த ஆவரேஜ் அது மெயினா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நம்ம 600 எடுத்துட்டோம், ஒரு டெஸ்ட்ல எடுத்துட்டோம். நோ, கன்சிஸ்டன்சி. அதான் நாங்க ஸ்டூடெண்ட் பேசுறோம். ஐயோ, நாங்க சப்ஜெக்ட டீச் பண்றதை விட மோட்டிவேஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் வேணும். அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டா இருப்பாங்க, மோட்டிவேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், இந்த ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கோம் ஏ, மார்க் வந்து 680 வருது ஆவரேஜ். வெரி குட் ஆவரேஜ். ஷியோர் கன்ஃபார்மா 700. ஏன் இந்த ஸ்டூடெண்ட் 720 எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட் பி கொஞ்சம் லேட்டா வந்தாங்க, குமுலேட்டிவ் 13ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆவரேஜ் 675. மார்க் பாருங்க, 613 ஆரம்பிக்குது. அந்த புதுசுல வர்றாங்க, படிக்கிறாங்க. முதல் டெஸ்ட் 613, அதுக்கப்புறம் பாருங்க 667, 690, 710, 710 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இவங்க ஃபைனல் ஆவரேஜ் பாருங்க 675. ஏன்னா எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி டிவைட் பை அவங்க அட்டெண்ட் பண்ண 13ல இருந்து 27, 14 போட்டோம்னா இந்த மார்க் வரும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்றோம். ஸ்டூடெண்ட் சி பாருங்க, 27 டெஸ்ட். இத மார்க்க பாருங்க, எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். இது பிரைட் ஸ்டூடெண்ட் மட்டும் நான் எடுக்கல,
ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட். நாங்க எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் பார்க்கணும். 567, 605, 15, 583, 561, 594, 612, 604, 606, 494. பாருங்க ஹையஸ்ட் மார்க் பாருங்க. ஹையஸ்ட் 637. 637 is the highest mark. Lowest mark 494 வருது. பிரச்சனை இல்ல. இந்த பேசுது ஆவரேஜ் பேசுது 581. 581 is the average. 581. So average is very 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 important. சார் ஆவரேஜ் தான் வருமா, அதை விட கம்மியா வருமா? ஆவரேஜை விட அதிகமாக வரும், கம்மியா வராது, சான்ஸே கிடையாது. நிறைய டெஸ்ட் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும்ல. 710 எடுக்கிறான்ல, 710 அவனுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும்ல. அது ஆவரேஜ் 75 தான். அவன் யோசிப்பான்ல, நான் 710 வரையும் எடுத்திருக்கேன், விட மாட்டான்ல. ஆவரேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஆப்சென்ட். சரி, ஆப்சென்ட் பத்தி ஒரு டாபிக்கே இருக்கு, அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். சரி ரைட். இங்க பாருங்க 496, இது அடுத்த ஸ்டூடெண்ட். 480, 476, 475, 481, ஒரு 556 வந்திருக்கு பாருங்க. மத்ததெல்லாம் பாருங்க 375, 310, ஒரு 501, ஒரு தடவை 556 வந்திருக்கு, ஒரு தடவை 501 வந்திருக்கு. சார் he was or she was capable to take more than 550, and average 464. average 464. அவன் யாரு? டிசர்வ்டு கிடையாது. இவனோட டிசர்வ்டு 650 இருக்கலாம், முடியும். டிசர்வ்டுனா அவனால முடியும். அவன் மேக்ஸிமம் எடுத்ததை நான் சொல்லியிருக்கேன். டிசர்வ்டு வேற, மேக்ஸிமம் வேற. மேக்ஸிமம் தான் அவனோட டிசர்வ்டு கிடையாது. டிசர்வ்டுக்காக போராடணும், நம்மளோட தகுதிக்காக போராடணும். நம்ம எந்த அளவுக்கு தகுதி, அந்த அளவுக்கு நம்ம போராடணும். சோ அவரேஜ் பாருங்க 464. அடுத்த ஸ்டூடெண்ட் பாருங்க 205 இருக்கு, இது 414 வந்திருக்கு, 423 வந்து 400 எடுக்க முடியுது, ஆனா 2 தான் பார்க்க முடியுது. 400 2 தான், ஆனா அவங்களால முடியும். எப்படி எடுக்க முடிஞ்சது? 400 எடுக்க முடியுது. இதே எல்லா டெஸ்ட்லயும் 400 எடுத்தால், எல்லா டெஸ்ட்லயும் 400 எடுத்தால் அவங்களோட ஸ்கோர் 400க்கு மேல ஆவரேஜ் மெயின்டைன் ஆகும், ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அடுத்து 500 எடுப்போம். ஒரு எக்ஸாம் குறையலாம் சார், தப்பே இல்ல. 2 எக்ஸாம் குறையலாம், பட் அந்த ஆவரேஜ் கன்சிஸ்டன்சி that gives much confidence. அது மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் நான் கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த கன்சிஸ்டன்சி தான் கொடுக்கும், மார்க் தான் கொடுக்கும். சோ இதுக்குதான் நாங்க போராடுறோம். ஆவரேஜ் பாருங்க 290 வந்து நிக்குது, ஆவரேஜ் வந்து 290 வந்து நிக்குது. எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சோ எல்லாத்தையுமே அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க 379, 349, 480, 440, 401. The lowest score 267, highest 501, average 378. முடியுது, 500 எடுக்க முடியுது. சார் நாங்க கேட்கிற கொஸ்டின் ஈஸி கிடையாது, ஸ்டூடெண்டே சொல்லியிருப்பாங்க. வெளியில இருந்து கொஸ்டின் செட் ஆகலாம் இங்க வராது. We prepare our own question. We are writing daily based on previous year paper. நாங்களே சார் வெளியில இருந்து எங்கேயாவது செட் பண்ணலாம், காசு கொடுத்தா வரும். காசு கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் டெய்லி வரும், குமுலேட்டிவ் செட் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அவனுக்கு அக்கறை இருக்குமா நம்ம ஸ்டூடெண்ட் மேல? காசு மேல அக்கறை இருக்குமா, நம்ம ஸ்டூடெண்ட் மேல அக்கறை இருக்குமா? நம்ம ஸ்டூடெண்ட் மேல எங்களுக்கு அக்கறை, அவங்களுக்கு அக்கறை இருக்காது. யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், அவர் நினைப்பாரா இந்த ஸ்டூடெண்ட் எடுக்கணும், இந்த இன்ஸ்டிடியூட்டை வளர்க்கணும், இவனை பாஸ் பண்ண வைக்கணும், அவருக்கு இருக்குமா?
இருக்காது, எங்களுக்கு இருக்கும். எங்க ஸ்டூடெண்ட், அதுதான் எங்களோட பெரிய பிளஸ். We prepare our own questions, tough level, easy level, moderate level. ஏன்னா நம்ம ஐஐடி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்னா பாருங்க, டஃப் லெவல் கொஸ்டின் இருப்போம். அதனால அவங்க சிலபஸ்ல தேவையில்லாத இருக்க மாட்டோம், தேவையில்லாத கொஸ்டின் இருக்க மாட்டோம். அவங்கள திங்க் பண்ண வைப்போம். அவங்க திங்க் பண்ணணும் சார், அவங்க டிஃபரெண்டா திங்க் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ கேப்பபிள் தான். இங்க பாருங்க 501 இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், இது எதனால அந்த மார்க் கன்சிஸ்டன்சி குறையுது? டேக்கிங் லீவ் அன்னெசரி, கிளாஸுக்கு வராம லீவ் எடுக்கிறது. கோல்டுனா லீவ் எடுக்கிறது, கோல்டுனா லீவ் எடுக்கிறது, ஃபீவர்னா லீவ் எடுக்கிறது. எடுக்கலாம், எந்திரிச்சு நடக்க முடியாட்டி. ஏன்னா நம்ம கோல் ஏகப்பட்ட காம்படிஷன், ரொம்ப உடம்பு சரியா எடுக்கலாம். ஜஸ்ட் சும்மா இருமுனாவே லீவ் எடுக்கிறது. அதெல்லாம் என்ன தெரியுமா சார்? ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால லீவ் எடுப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஆவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆவாங்க சார். நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது இல்ல, ஃபேமிலி ரன் பண்றோம்ல, நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா? அவங்களுக்கு இருக்கும். 1 இயர் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்னால, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா லீவ் எடுப்பாங்க. ஒரு நாள் லீவ் போடுவோம், மார்க் குறையும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. திடீர்னு மார்க் குறையும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, லீவ் எடுப்பாங்க. As a parent, we encourage, we motivate the students. கண்டிப்பா இன்ஸ்டிடியூட் அனுப்பணும். யாரும் வரல நினைக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். அப்ப நீ வயலூர்ல இருந்து வா, வேணான்னு சொல்லல, முன்னாடியே கிளம்பு. ஒரு நாள் லேட் ஆகுது, அடுத்த நாள் ஏன் லேட் ஆகுது யோசி. லேட் ஆச்சுன்னா ஸ்பீடா வரணும், ஸ்பீடா வந்தா ப்ரெஷர் ஆகும். வேகமா போங்கப்பா, சார் திட்டுவாரு, வேகமா போங்க, வேகமா போங்கப்பா, உங்களாலதான் லேட்டு. எல்லாம் நடக்கும், என் வீட்லயே நடக்குது. என் டாக்டர், உங்களாலதான் நான் டெய்லி லேட்டா போறேன் ஸ்கூலுக்கு. சோ எல்லா இதுலயுமே நடக்கும். சோ அப்ப வேகமா போவோம், நம்ம வேகமா போய் எதுலையாவது சம்திங். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம டைமுக்கு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு டாக்டர் ஆக போறோம், ஓகே, அருமையான ஒரு ஃபீல்டு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு வரமான்றது டவுட், அப்படி ஒரு ஃபீல்டு. பட் இங்க அங்க டைமுக்கு போகணும், டைமுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும், லேட்டா வரக்கூடாது. டேக்கிங் லீவ் ஃபார் குமுலேட்டிவ் டெஸ்ட். குமுலேட்டிவ் டெஸ்ட்னாலே லீவு, கிளாஸ்க்கு வர்றதுக்கு லீவு, டெஸ்ட்னாலே லீவு, எக்ஸாம் ஃபியர். அப்புறம் எப்படி நீட் எக்ஸாம்ல ஃபியர் வராம இருக்கும்? தைரியமா வரணும், எக்ஸாமுக்கு தைரியமா வரணும். சார் இங்க முடியாதது எதுவுமே கிடையாது சார், முடியாத எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்டே நான் சொல்லுவேன். நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ், நான் பிரில்லியன்ட் தான் கிடையாது. நான் படிக்கும்போது நான் ரொம்ப பிலோ ஆவரேஜ், பட் படிச்சு என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். படிச்சு அறிவு மூலமா நம்ம நாலேஜை வளர்க்கலாம். கிளாஸுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லல, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க. டிசிப்ளின். இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது இது ஒரு டிசிப்ளின் சார். நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணும்னா டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின் இல்லாட்டி நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா டிசிப்ளின், டைமுக்கு வரணும், டைம் ஃபாலோ பண்ணணும், சொல்றத கேட்கணும், அதான் டிசிப்ளின். நல்ல பிள்ளையா இருந்தா டிசிப்ளின், அது கிடையாது. இது நீட் டிசிப்ளின், இதுக்கு பேர் நீட் எக்ஸாம் டிசிப்ளின். சோ குமுலேட்டிவ் வந்துருவாங்க, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க, மத்தியானம் டயர்ட் ஆகி சார் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா கை வலிக்குது சார், தலை வலிக்குது சார். சார் இதெல்லாம் இது ரெஸ்ட், நைட்டு ஃபுல்லா தூங்காம படிப்பாங்க சார், எல்லாமே எனக்கு தெரியும். So we have lot of experience, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ எக்ஸாம்
முடிஞ்சு டிஸ்கஷன் இருக்க மாட்டாங்க. டிஸ்கஷன் ரொம்ப 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 முக்கியம். என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். வாட் தே மேட் மிஸ்டேக் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்க நினைச்சுக்கிறாங்க போய் வீட்டுல போய் ஆன்சர் கீ பார்த்தா போச்சு. நோ, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம அது யாரால முடியும்னா, ஒன்னு 1000த்துல ஒருத்த மட்டும் மொபைல் வச்சுட்டே படிப்பான். எவனா ஒருத்தர் இருப்பான், 1000த்துல ஒருத்த வருவான். பட் அவன் நினைப்பான், நம்ம மொபைல் இருந்தும் மொபைல் இருந்து நம்ம மொபைல் வச்சுமே 630 மார்க் வாங்கிட்டு நினைப்பான். மொபைல் இல்லாட்டி 680 வாங்கியிருப்பான். மொபைல் இல்லாட்டி 680 வாங்கியிருப்பான். அவன் நினைப்பான், நான் மொபைல் படிச்சு வாங்கிட்டேன், மொபைல் இல்லைன்னா 680. எம்எம்சில உட்கார வேண்டியவன் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல உட்கார்ந்துருப்பான். ஜிப்மர்ல உட்கார வேண்டியவன் எம்எம்சில உட்கார்ந்துருப்பான். மொபைல் காரணமா இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்கமிங் பிளான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய நம்ம நீட் 2025க்கான பிளானுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளான் வந்து இப்போ டிசம்பர் மந்த் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம டிசம்பர்லேயே நம்மளோட பிளான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக பிளான் பண்ணி வச்சாச்சு. எப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியர் பிளானாக நம்ம வச்சுருக்கோம். அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் சிலபஸ் 15/12/2025. அதாவது இப்போ வரக்கூடிய பிப்ரவரி 15 15th நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணுறதுனா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப கிளியராக தான் இன்ன வரைக்கும் டீச் பண்ணோம். இனிமேல் வரக்கூடிய சாப்டர்ஸையுமே வேகமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் டைம் எடுத்து அதுக்குன்னு பிளான் போட்டு எத்தனை ஹவர்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கு தேவைப்படும், எப்படி பண்ணணும், எல்லாமே பக்கா பிளான் போட்டு தான் அந்த டேட் கொடுத்துருக்கோம். பிப்ரவரி 15th வந்து நம்ம முடிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு பாருங்கள். 4 ரிவிஷன் டெஸ்ட் ஆர் பிளான்டு டு கண்டக்ட். அதாவது 4 ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஆர் பிளான் டு கண்டக்ட். 25 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். 720க்கு ஃபுல் போர்ஷன் 25 ஃபுல்லு. அதுக்கப்புறம் ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்ட் ஆன் த சேம் டே. டெஸ்ட்டு என்றைக்கு முடிக்கிறோமோ அன்றைக்கே கொஸ்டினை வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே அதுலேருந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி வந்துட்டாவே நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் இந்த ஈவினிங் ஃபார் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிலோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து நம்ம வைக்கிறோம். அவங்களுக்கான ஈவினிங் இங்கே இன்ஸ்டியூட்லேயே வச்சு ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. அவங்கள படிக்க வச்சு அவங்க எதில் வீக்காக இருக்காங்களோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வருவோம். இது கண்டிப்பாக வந்து ஷுவராக பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஆஃப் லெசன்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இடையில் இருக்கக்கூடிய அந்த லீவ் டேஸ் எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன்னா எந்தெந்த சாப்டர் டஃப்பாக இருக்குது திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் கொடுங்க சார் அப்படின்னு யார் கேட்டாலும், எந்த ஸ்டூடெண்ட் கேட்டாலும் அதை வந்து யார் யாருக்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த டிஸ்கஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்ஸோட அந்த ப்ராப்ளம்ஸ் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னே அதிகமான டைம் எடுத்து அதை வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்டை நம்ம டாக்டர் மன்சூர் சார் அவங்க மூலமாக கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்து ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு வந்து பக்கா ட்ரைனிங் கொடுப்போம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம், பிளான்ட் டு கிவ் கவுன்சிலிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பை எக்ஸ்பர்ட் பர்சனாலிட்டிஸ். அதாவது இப்போ நாங்கள் நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறோம், பேரண்ட் சைடு நிறையா கொடுக்குறீங்க. நாங்கள் கிளாஸு எடுக்கிறத விட மோட்டிவேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே எக்ஸ்பர்ட் இருக்காங்க, இந்த மோட்டிவேஷன், அவங்க அதுக்கே ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும் அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பர்ட் மூலமாக ஒரு 2 மீட்டிங் கண்டிப்பாக பிஃபோர் எக்ஸாம் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒன்று வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் இப்போ வர அப்கமிங் டேஸில். ஸோ அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்றப்ப ஒரு சில நேரம் ஸ்டாஃப்கிட்ட சொல்ல தயங்கலாம், அதை அவங்கள்ட்ட கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க மைண்டு ஃப்ரீ ஆகிடும், அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளோட இந்த லெசன் பிளான் ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024-2025க்கு வர்றோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டனியில் ஆல்ரெடி வந்து இந்த லிவிங் வேர்ல்டு, இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 16 லெசன் முடிச்சாச்சு. பாட்னியில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, அதையும் 31 டிசம்பரில் முடிஞ்சிடும். அப்போ டிசம்பரோட பாட்னி சிலபஸ் முடியுது சார். அதுக்கப்புறம் இப்போ பாட்னி சார் என்ன பண்ணுவாங்க, அவங்க டீச் பண்ணுறது டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனிமல் கிங்டம், அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ், இந்த மாதிரி ஒரு 14 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த 2 சாப்டர் தான் இருக்குது. அதை January 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ January 3 பாட்னி, சுவாலஜி, பயாலஜி முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இன்ன வரைக்குமே நம்ம 14 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 11th எல்லாமே முடித்தாச்சு. 12th ஆல்கோஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் வரையும் போயிருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அந்த டேட் படி உங்களுக்கு கிளியராக முடிப்போம். இதில் நாங்கள் அந்த பாட்னி சுவாலஜியில் இருக்கக்கூடிய டைமை சேர்க்கலை, அது இல்லாமல் தான் நாங்கள் இந்த ஸ்கெடியூல் வந்து பண்ணியிருக்கோம். பட் அந்த டைமையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இன்னும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான சான்சஸே நிறையா இருக்குது. இதில் வந்து 15-2025 கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் முடியுது, இன்க்ளூடிங் ப்ராக்டிக்கல் கொண்டு நாங்கள் டீச் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அதுவும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஆல்மோஸ்ட் 16 சாப்டர்ஸ் இன்ன வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் டேஸில் February 15 உங்களுக்கு மற்ற இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து எங்களோட ரிவிஷன் பிளான், நீட் ரிவிஷன் டெஸ்ட் டைம் டேபிள் ஃபார் 2025. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எக்ஸாமை ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு பிரித்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் 25 ஃபுல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்னு. அதில் இந்த பிரித்து வைக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி ஆரம்பிக்குது. சிலபஸ் வந்து February 15 சொல்லியிருக்கோம், அதுக்கு முன்னாடியே முடிக்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிக்குது. அதில் வந்து உங்களுக்கு பாட்னி ஒரு 4 சாப்டர், சுவாலஜி 5, கெமிஸ்ட்ரியில் ஒரு 6, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் அதில் ஒரு 7 சாப்டர். ஸோ இதெல்லாம் ரிவிஷன் 1. அதே மாதிரி ரிவிஷன் 2 வந்து 21ஆம் தேதி நடக்குது. இப்போ ரிவிஷன் 1 17ஆம் தேதி, இடையில் உங்களுக்கு லீவு தான். ப்ளஸ் அந்த ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின் டிஸ்கஷன், இது எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். அதில் 21st 2nd ஆரம்பிக்குது, அது மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து 24th ஆரம்பிக்குது. அதில் வந்து அது மாதிரி பாட்னி ஒரு சில சாப்டர்ஸ், சுவாலஜி ஒரு சில சாப்டர்ஸ், அது மாதிரி கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் அது வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் 4 அது வந்து 28 ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றுக்கு இடையில் லீவ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ், ஆல்டிஹைட் கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன்ஸ், பயோமாலிகுல், பி பிளாக்லாம் இப்போ கெமிஸ்ட்ரியில் வைக்கிறோம். இது எல்லாமே டெய்லி டெஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. குமுலேட்டிவ் டெஸ்ட்டு வாரம் நடக்கிறதுனால 2 டைம் எழுதுவாங்க ஒவ்வொரு சாப்டரையுமே. ஏன்னா ஒரு சாப்டர் வைப்போம், இப்போ அடுத்த சாப்டர் சிலபஸ் முடியாமல் இருக்கும்போது இதை சாப்டர் திரும்ப சேர்த்து வைப்போம். அப்படின்றப்ப அவங்க திரும்ப எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர ப்ராக்டிஸு, ரிவிஷனில் வேறு எழுதுவாங்க. அப்போ பக்கா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, அதனால தான் லாஸ்ட் இயர் நம்மளோட ரிசல்ட்டு 695 வரையும் கொண்டு போனோம். இந்த இயர் கண்டிப்பாக அதை விட பெட்டர் ரிசல்ட், அது மட்டும் இல்லாமல் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறது தான் நம்மளோட பெரிய டார்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸாம் ஸ்கெடியூல். இந்த ஃபுல் எக்ஸாம் ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபுல் டெஸ்ட் டைம் டேபிள் 2025 மொத்தம் 25 ஃபுல் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு 3rd ஆரம்பிக்குது. உங்களுக்கு March 3rd வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து உங்களுக்கு 11th and 12th ஃபுல் போர்ஷன் ஃபுல்லாகவே நடக்குது. அதில் அதுக்கப்புறம் 7th ஆரம்பிக்குது. இடையில் ஹாலிடேஸு, அதை ஏற்கனவே படித்த சாப்டர்னால இடையில பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் லீவு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த எக்ஸாம் போக போக அப்புறம் ஒரு நாளாக மாறுது பாருங்கள். இப்போ டெஸ்ட் நம்பர் 14 பாருங்கள், உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னா 15 9ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஒரு நாள் லீவு. அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு 20 19 அப்புறம் 21 அப்புறம் 22 ஒன்று வருது, அப்புறம் 24 அப்புறம் 25 26 இந்த மாதிரி வைக்கிறோம். இது பின்னாடி போக போக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் லீவ் கம்மியாக இருக்குது. ஏன்னா எழுதின சிலபஸ் தான் எழுதிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே சப்கான்ஷியஸில் போய் நல்லா ஸ்டோர் ஆகிடும், நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க. சரியா? ஸோ இந்த 25 ஃபுல்லுமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தடவை பெட்டர் ரிசல்ட் வருது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சைடு எஃபர்ட் போடுறோம், ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. அப்படின்றப்ப நல்ல ரிசல்ட் வரும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்குமே குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் வந்து நான் இடத்துல தேங்க் பண்ண விரும்புறேன். ஏன் அப்படின்னா இந்த ஹெல்த் சொல்யூஷனை செலக்ட் பண்ணதுக்கு பக்கபலமா இருந்தது சுமார் சார் தான். சொல்யூஷனை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. சார் அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணாரு. டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஹெல்த் சொல்யூஷன் நல்ல ரிசல்ட் இந்த வருஷம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அந்த கம்பெனியுமே ஹெல்த் சொல்யூஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் இயர் இவங்க நல்ல ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சாரை மீட் பண்ணேன். சார் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாரை மீட் பண்றப்ப சார் ரொம்ப அதிகமாக என்கிட்ட பேசல. உங்க குழந்தை கோஆபரேட் பண்ணாங்க அப்படின்னா உங்க குழந்தைய அச்சீவ் பண்ண வைக்க எங்களால முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. நான் 720க்கு 720 எடுக்க வைக்கிறேன் அதெல்லாம் சொல்லல. அந்த அவரோட அந்த பணிவான அந்த அடக்கமான பேச்சு வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. சரி, இவர் கட்டாயம் நமக்கு நம்ம குழந்தைய நல்லா கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க சார்கிட்ட படிக்கிறாங்க. 2 பேருமே ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நல்ல ஸ்கோர் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் கரெக்டா அதே ரேஞ்ச்லயே அந்த குழந்தைங்க இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா என் பொண்ணு என்கிட்ட டிஸ்கஸ் பண்றது எல்லாமே என்ன சொல்லுவா, ஒரு டைம் மார்க் கம்மியாச்சு அப்படின்னா பரவாயில்ல நீ விட்டுரு, அதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத, அம்மா தானே அப்பா தானே எதுவுமே சொல்ல மாட்டோம், நீ மார்க் கம்மியானாலும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, உங்களை நினைச்சுதான் நான் கவலையே படலாமா, இந்த சாரை நான் எப்படி பேஸ் பண்றதே எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் எடுக்கிறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு 10 மார்க்ஸ் நான் இங்க கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சார் கிட்ட கொடுக்கணும். பிசிக்ஸ் சாரா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், எல்லா ஸ்டாஃப்மே வந்து ஒவ்வொரு குழந்தையும் இண்டிவிஜுவலா வந்து மானிட்டர் பண்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தையும் அவங்க மானிட்டர் பண்றதுனால பேரண்ட்ஸ் நாம எல்லாருமே வந்து என்னன்னா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். எந்தெந்த வகையில நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுல நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய தடவை ஹெல்த் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். ஆஃப்டர்நூன் திருச்சி வரப்பெல்லாம் என் குழந்தைய பார்க்காம என்னால போகவே முடியாது. ஆஃப்டர்நூன் டைம்ல நான் வந்திருக்கேன், நிறைய டைம்ல லஞ்ச் டைம்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த சர்டன் ஏஜ் குரூப் குழந்தைங்க வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தைகிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய தடவை வந்திருக்கேன், ஒரு 15 டைம்ஸ்க்கு மேல நான் வந்துட்டேன். லஞ்ச் டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா உட்கார்ந்து படிப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்பதான் எனக்கு தோணிட்டே இருக்கும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் வந்து எப்பயுமே அவங்களோட ரூட்டீன்ல கரெக்டா இருப்பாங்க. அதனால ஜப்பான் வந்து உலகத்தை அளவுல முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பழமொழி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். ஹெல்த் சொல்யூஷனுக்கு அதுவும்
வந்து கெம் சொல்யூஷன் கட்டாயம் பொருந்தும். அந்த குழந்தைக்கு என்ன விஷயம் அங்க தேவையோ அதை சரியா கொடுத்துருக்காங்க அவங்க. ஏன்னா நான் அந்த லஞ்ச் டைம்ல நான் வாட்ச் பண்றப்ப எல்லாமே அந்த குழந்தைங்க யாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனதே கிடையாது. அவ்வளோ தூரம் அவ்வளோ நானுமே லஞ்ச் பண்ண சீக்கிரம் கிளம்பி போவோம் படிக்கணும் அடுத்து இருக்கு டெஸ்ட் இருக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கு அது நான் பண்ணணும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவுக்கு குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளை நல்லா கொண்டு வராங்க. எனக்கு பேரண்ட்ஸ் சைடு என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா நாம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஷெட்யூல் பிளான் எல்லாமே பார்க்கறப்ப ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. நானே நிறைய விஷயம் சார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச அத்தனை கேள்விக்குமே சார் நம்ம மீட்டிங்கே பதில் கொடுத்துட்டாரு. இனிமே அவங்க கிட்ட நம்ம கேட்கறதுக்கான எதுவுமே கிடையாது. நம்ம சைடு நம்மளோட கோஆபரேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும்.